ஹலோ வணக்கங்க. என் பேர் முத்துராமன் பேர். இது என்னோட மனைவி வசந்தான் பேர். எனக்கு 69 வயசு ஆகுதுங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் என்னோட முட்டி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிட்டேன். 61வது வயசில் என்னால் சரியாக நடக்க முடியலங்கிறது அப்போ தான் நான் புரிஞ்சிட்டேன். அது அப்புறம் நான் சரியாக கவனிக்கலை. 2-3 வருஷம் ஆச்சு, 4-5 வருஷம் ஆச்சு. அப்புறம் என்னால் காலை எடுத்து வைக்க முடியாது, அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். இது நான் எப்போ வந்தேனாக்கா, என்னோட 2வது பொண்ணு சிங்கப்பூரில் இருந்தாங்க. அவங்களோட ஒரு 3 வாரம் இருந்தேன். அவங்க எல்லோரும் சிங்கப்பூர் மட்டும் சுற்றி பார்த்தாங்க. நான் சுற்றி பார்க்கணும் வரும்போது எனக்கு வீல் சேர் தேவைப்பட்டது. என் மருமக பிள்ளை தான் என்னை நகர்த்தணும் வரும்போது, ஏன்னா என் உடம்பு கொஞ்சம் பருமனான உடம்பு தான், வேற யாரும் நகர்த்த முடியல. எனக்கு அது பெரிய வெறுப்பாயிடுது. என் மருமக பிள்ளை என் உடம்பு நகர்த்துறதுக்கு எனக்கு மனசு இடம் கொடுக்கல. நான் வேண்டாம், வீட்டிலேயே உட்காந்துட்டேன். அப்புறம் தான் எனக்கு மனசு ரொம்ப நொந்து போச்சு. திரும்பி வந்தோன்னே ஒரு முடிவெடுத்தேன், இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி. அப்போ தான் ஒரு மாற்று அறுவை சிகிச்சை மூட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாக்க இது தேவைப்படுன்னு ஒரு மாற்று உபாயம் இருக்கிறது புரிஞ்சுட்டேன். இப்படி எங்கடா பண்ணிட்டா சரியாக இருக்குன்னு தோணும்போது காவேரி ஹாஸ்பிட்டல் பற்றி எண்ணம் வந்தது. ஏன்னா காவேரி ஹாஸ்பிட்டல் இந்த காலகட்டத்துக்குள்ளே அது நம்ம ஆஸ்பத்திரியாக மாறி போச்சு. காவேரினா அது நம்ம ஆஸ்பத்திரி அப்படின்னு மாறி போச்சு. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க போய் பார்த்து பேசும்போது ஒரு நம்பிக்கை வந்துடுது. சரி, மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாக்கா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன், இங்கே தான் பண்ணிக்கணும் ஒரு முடிவு வந்துடுது. 6 வாரம் கழிச்சு, நீங்கள் எனக்கு இருக்கிற திமிர் என்னன்னு நினைக்கிறீங்க, என்னோட மோட்டார் சைக்கிளில் எங்கேயாவது போயிருக்கிறாங்க. அங்கே போயிட்டு நடந்தால் எல்லாரும் ஆச்சரியமாக நின்று பார்க்குறாங்க அந்த ரிசப்ஷனில். இது யாரா முன்னால் வந்த கிழவனா, இது இப்படி வருவார், இன்னைக்கு எல்லாம் புதுசாக இருக்கு நட அப்படின்ட்டு. அப்புறம் நான் சிரிச்சுட்டே போனேன். எல்லாருக்கும் சந்தோஷம். இது இன்னொரு சமாச்சாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சமயத்தில் ஆந்திராலேருந்து ஒரு லேடி வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன பார்த்துட்டு அவங்களுக்கு புது நம்பிக்கை வந்துடுது. அவங்க வீல் சேரில் தான் வந்து அட்மிஷன் ஆகி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. 4-5 மாதம் வந்து அவங்களுக்கு அந்த சுய நம்பிக்கை வரல, மனசுல தெம்பு வரல. என்னை பார்த்துட்டு ரொம்ப தெம்பாயிட்டாங்க. நான் இன்னுமே என்னை பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மாடிப்படி அவரே ஏறி வந்தாரு, ஸ்டிச்சஸ் பிரிச்சதுக்கு அப்புறம் இப்போ அவரே நல்லபடியா நடக்கிறாரு. அதனால எனக்கு எந்த இதுவும் இல்லை. ரொம்ப நல்ல டாக்டர், ரொம்ப நல்ல இது பண்ணினாங்க. எனக்கு ரொம்ப நல்ல டீம், அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீம். நல்ல எல்லாரும் கவனிச்சிட்டாங்க. people who are ready to take any challenge, they have their own high standards. I think I'm very very happy. You can't find a better group of people who are so committed to what they want to do, right? I really wish them very well. My name is Partha Sarathi. I am 76 years old. 70 வயசுலேருந்து எனக்கு 2 முட்டியும் ஃபியூஸ் ஆகி நடக்க முடியாமல், வீட்டிலேருந்து வெளியில் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். பெயின் வாஸ் அன்பேரபிள். நான் ஒரு ஸ்டெப் வச்சாலும் அன்பேரபிள். ஸோ அவர் சொன்னார் பண்ணிக்கிறது நல்லதுன்னார். அதுக்கப்புறம் 3 months முன்னால், 3 months பேக், ஐ வாஸ் அட்மிட்டட் அண்ட் ஹேட் bilateral ஆப்ரேஷன் ஃபார் both the knees. And 10 days both the knees have been operated, and the hospital took care of the unbearable pain, excruciating pain. அதுதான் முக்கியம். இந்த ஆப்ரேஷனில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த பெயினை மேனேஜ் பண்ணுறது. ஃபார் 10 days மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஹாஸ்பிட்டல்லே இருந்து the hospital staff took care and saw to that the pain was bearable. Now I am walking 3 kilometers every day without any support, and they have stopped medicine also within a month, and they said no medicines are necessary. Now I don't have any pain at all. The knee pain has gone completely. I am now having confidence of going out on my own without anybody's assistance. All the staff took care of me as well as my grandfather. They took care of me, and the staff and the nurses were all very cordial. I in fact told Dr. Selvaraj just before leaving the hospital that I can be an ambassador to say that the operation has been a very successful one. ரொம்ப நல்லா இருக்கு, வலியும் கிடையாது, என்ஜாய் பண்ண முடியுது இப்போ லைஃபை. அண்ட் இதுக்குன்னு செப்பரேட்டாக போய் திரும்பி எக்ஸசைஸஸ், ஹார்ட் எக்ஸசைஸஸ், ஓடுகிற ஒன்றும் பண்ண வேண்டாம் இப்போ, அந்த மாதிரி இருக்குது. திஸ் இஸ் ரியலி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஐ எம் டெல்லிங் டு எவ்ரிபடி.